எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிவன் ராத்திரி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க சிவன் ராத்திரி அன்னைக்கு எங்களுக்கு ஒரு நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். நாங்கள் முருகன் கோயிலுக்கு போனோம். அந்த வீடியோவும் ஜாயின் பண்ணுறேன், பாருங்க. என்னப்பா பண்ற? என்ன தேய்க்கிறியா? என்ன பாட்டிலிங்க? நல்லா தேயி. பாப்பா ஹாய் சொல்லு. எங்க மாமா பாத்தீங்கன்னா இப்ப பீரோல இருக்க கண்ணாடி வடவடன்னு இருந்துச்சு, அதனால கிளீன் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு இப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. தலைக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த கையோட கண்ணாடியில வைக்கல, அது ஒரு மாதிரி ஒட்டிக்கும், போகாது. இந்த மாதிரி திருநீர் வச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கண்ணாடி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சவனையும் நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் காஞ்ச வர துணி வச்சு தொடச்சிட்டோன்னா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்க, எங்கள் மாமா தொடச்சிட்டு நான் உங்கள்கிட்ட கண்ணாடி எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அது என் பசங்க கண்ணாடியில் கை வச்சுட்டாங்கன்னா அசிங்கமாக இருக்கும் தடந்தனமா. அதனால இப்போ திருநீர்லாம் நல்லா காஞ்சிட்டு இப்போ நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி விட்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருநீர் கண்ணாடியில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சோனையும் இப்போ நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணியில் வச்சு காட்டன் துணியில் தொடச்சிட்டோன்னா பளிச்சுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும் பீரோ இந்த மாதிரி துடைக்கல. எங்கள் மாமா எப்பயுமே பீரோ கண்ணாடி இப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும் பளிச்சுன்னு. கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இருக்காது, அப்போ அழுக்கு எதுவுமே இருக்காது, பளிச்சுன்னு எல்லாமே போயிடும். சூப்பராக தொடச்சிட்டாங்க. பளிச்சுன்னு கொஞ்சம் கூட அழுக்கு இல்லை, அந்த பிசு பிசுப்பெல்லாம் இல்லை, நல்லா தொடச்சிட்டாங்க. எங்கள் மாமா இப்படிதான் திருநீர் வச்சு தான் எப்பயுமே பீரோ சுத்தம் பண்ணுவாங்க. சார் நம்ம வீட்டில் மதிய சமையல் அவரைக்காய் முருங்கைக்காய் சாம்பார், சாப்பாடு, ரசம், அப்பளம். மதியம் சமைச்சு சாப்பிட்டு இப்போ சாயங்காலம் முருகன் கோயிலுக்கு போவோம். அந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன். Video.
பாரு. கோவிலுக்கு போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நான் சுண்டல் தாளித்தேன், கருப்பு சுண்டல். சாப்பிட நேரம்லன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டு போயிட்டோம். இனி வந்து எங்கள் பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்து நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டு போயிருங்க. பை பாய், டாடா. எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல்ல வந்து கிளிக் பண்ணுங்க. பாய். எங்க சேனலை என்ன சப்போர்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்போர்ட் பண்ணீங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க சொல்லு. சப்போர்ட் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்றீங்க, சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுப்பா. பாப்பா நல்லா சொல்றியான்னு சொல்லுமா, சொல்லு சொல்லு. எங்க சேனலை சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.
திவா இட்லி சொல்லு. இட்லி. திவா இட்லி சொல்லு. இட்லி. 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 என் பையனுக்கு இட்லி வாயில வராது. இட்லி. இட்லி சமையல் எங்க வீட்டுல. இட்லி. இட்லி. நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னி, மதியம் வச்ச சாம்பார் இருந்துச்சு. அதனால் அதை தேங்காய் சட்னி அரைச்சி தோசை ஊற்றி கொடுக்கலான்னு. தேங்காய் சட்னிக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, தோல் உரிக்காத பூண்டு பல் ஒரு 4 பல், பச்சை மிளகா காரத்துக்குன்னா கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு இஞ்சி, உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடுகு, சீரகமும் கருவேப்பிலை தாளித்து சட்னியில் தாளிச்சிட்டோம்னா தேங்காய் சட்னி ரெடி. கோவிலில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருந்துச்சு பயங்கரமாக. அதனால் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோயிலுக்குள்ளே போகவே முடியல, கூட்டமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக தான் எடுத்தேன் நான். சட்னி அரைச்சிட்டேன், தோசை ஊற்றி வச்சுட்டேன். நீ சட்னி வந்து தாளிச்சிட்டு என் பசங்களுக்கு கொடுக்கணும். தாளிக்க வந்து கடுகும் சீரகமும் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் ஊற்றிட்டேன். சாப்பிட்டு போறீங்களா? ரேஷன் அரிசி மட்டும்தான் போட்டு ஆட்டின மாவு இந்த தோசை. பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோலாம் நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் இட்லி ஊற்றி. அந்த மாவில் தான் இன்றைக்கி நான் தோசை ஊற்றிருக்கேன். பாருங்கள் மொறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரேஷன் அரிசி, புழுங்க அரிசியும் பச்சை அரிசி மட்டும்தான்.
தோசை சூப்பராக இருந்துச்சு, மொறுமொறுன்னு நல்லா இருந்துச்சு தோசை. இட்லியுமே நல்லா இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக. இதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அந்த மாவு தான் அது. சாம்பார், தேங்காய் சட்னி, தோசை. நீங்களும் வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட்லாம். 4 தோசை ஊற்றி என் பசங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னி ஊற்றி நானும் எங்கள் வீட்டுக்காரும் சாப்பிடுவோம். சிவன்ராஜ் அன்னைக்கு எங்களுக்கு வந்து இப்படி தான் பொழுது போச்சு. நீங்கள் வந்து பார்க்குறவங்க வந்து எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவன்ராத்திரிக்கு யார் யார் எந்தெந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போனோம். நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சேனலில் போகிற வீடியோவில் இப்போ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. 700 பேர் வந்து சப்ஸ்கிரைப் வரப்போகிறீங்க. 700 பேர்த்துக்குமே ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நல்லா இருக்காப்பா? சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். சாம்பார் ஊற்றிக்கப்பா. வேணாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல வந்து கண்டிப்பா சொல்லுங்க. மாமா அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.